தாவேக்கா ஆட்சி வந்து 100 நாள் நிறைவடைந்து இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ் பல்வேறு பிரம்மாண்டமான அறிவிப்புகள் அறிவித்தார் என்று பல்வேறு டேக்லைன்லாம் போட்டு வீடியோலாம் அதை பார்த்துட்ருக்கோம். அந்த பிரம்மாண்ட அறிவிப்புகள் அடிப்படையில் ஒரு தார்மீக எதிர்க்கட்சியாக ஒரு ஜனநாயகத்தில் ஒரு எதிர்க்கட்சியோட கடமை என்பது ஆளுங்கட்சியோட குறைகளை மட்டும் சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியில் திட்டங்கள் வந்து எப்படி மக்கள் கிடைப்பை கொண்டு போய் சேர்க்குது என்று முத்தமிழ் கலைஞர் வந்து நமக்கெல்லாம் பாடம் போயிட்டுருக்கார். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படும் போது நம்மளோட திராவிட மாடல் முதல்வர் இருந்த நம் திமுக கழக தலைவர் எதிர்க்கட்சியாக செயல்படும் போது பல்வேறு திட்டங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் சொல்லும் போது அந்த ஆட்சி திட்டங்களை வந்து எப்படிலாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற சில கைட்லைன்ஸே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதான் திமுகவோட ஸ்டைல், அதான் திமுகவோட வரலாறு, அதான் திமுகவோட ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சியோட ஒரு கடமை. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மருத்துவ காப்பீடு வந்து முத்தமிழன் கலைஞர் தான் 2006 ஆட்சி காலத்தில் முதல்வர் காப்பீடு திட்டம், முத்தமிழன் கலைஞர் காப்பீடு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அது சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நம்ம வந்து மருத்துவ சேவை என்பது ஒரு வகையான வருமானங்கள் அடிப்படையிலையோ இல்லைனா வந்து அவங்களோட ஏழ்மை பணக்காரன் வித்தியாசம் பாகுபாடு இல்லாமல் மருத்துவம் அனைவருக்கும் போய் சேரணும் என்று சொல்கிறாரு. அது ஹெல்த் ஃபார் ஆல். இதுதான் திராவிட இயக்கங்கள், திராவிட ஆட்சி முறைகளை வந்து செயல்படுத்திட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையிலையும் தமிழ்நாட்டில் அரசாங்க பொது சுகாதார கட்டமைப்பு, அது மருத்துவக் கல்லூரி கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை மருத்துவங்களாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், அனைவருக்கும் இலவசமான மருத்துவத்தை ஏற்கனவே நம்ம செக்யூர் பண்ணிட்டோம். அப்போ எதுக்கு காப்பீடு அப்படின்னு கேட்கலாம். அதாவது அரசாங்க மருத்துவமனையில் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும்போது அதே அரசாங்க மருத்துவ பெற வேண்டிய சிகிச்சையை வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு தொகை கொடுத்து தனியாரில் அதே வகையான சிகிச்சையை பெறதுக்கான வழிமுறைகளுக்காக தான், வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து யுனைடெட் இன்சூரன்ஸ் என்ற ஒரு பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக நம்ம வந்து மருத்துவ காப்பீடு வந்து செயல்பட்டுருக்கோம். 2021 ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானத்துக்கு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு சம்மர்ஷோடு 1 லட்சத்தில் வந்து சம்மர்ஷோட வந்து 5 லட்சமாக அதிகப்படுத்தினது திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்லை, யாருக்கு அந்த கார்டு ஹோல்டர் எலிஜிபிலிட்டின்னு வரும்போது 75,000 ஆண்டுக்கு வருமானம் கீழே உள்ளவர்களுக்கு தளர்த்தி 1,25,000 பேருக்கு தளர்வுப்படுத்தி கொடுத்தோம். அதனால் கார்டோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1,20,00,000 1,48,00,000 பேருக்கு 25 லட்சம் பேருக்கு அதிகமான கார்டு கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி 2001 2026 வரைக்கும். எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மருத்துவமனைகளில் 2000 மருத்துவமனை உயர்த்தி கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து காப்பீடு திட்டம் சேவையை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஸ்கீமை நம்ம வச்சுருக்கோம். சரி, இன்றைக்கி முதல்வரோட அறிவிப்பு எந்த விதத்தில் இது ஆட் ஆன் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும், இல்லை ஒரு கைட்லைன் சொல்கிறோம். முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுறோம். சம்மர்ஷூட வந்து 5 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீடு திட்டத்தில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் நம்ம ஒரு அடிப்படையான கேள்வி கேட்குறோம். ஏன்னா நம்ம ஆட்சி காலத்தில் 1 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்கு சம்மர்ஷூட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கார்டுக்கும் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தொகை வந்து 849 ரூபாய். அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகையை வந்து கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம். அது 5 வருஷத்தோட டெண்டர். இப்போது 5 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சம்மர்ஷோட. அப்போ ஒரு கார்டுக்கும் எவ்வளோ தொகையை நீங்கள் கூட்டியிருக்கீங்கன்னு என்ற விவரம் நமக்கு தெரியல. ஸோ இப்போ 110 விதி கீழ் அவங்க வந்து வெளியிட்டு சொன்னனால இனிமேல் வந்து சொல்லுவாங்க நம்புகிறோம். இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் இது ஒரு விளக்கம் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் கேட்குறோம். 800-499 ப்ரீமியமை ஒரு கார்டுக்கு நீங்கள் டபுள் ஆக்க போகிறீங்களா? அதாவது 1500 ரூபாய் அரசாங்கம் அந்த கார்டுக்கு பே பண்ணாதான் நீங்கள் 25 லட்சம் இலக்கை ரீச் பண்ண முடியும். சம்மர்ஷன் ரீச் பண்ணுறதுக்கான ப்ரீமியம் தொகை நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லணுன்றேன். பிறகு உங்கள் பட்ஜெட் அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிதி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடுக்காக நிதி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 கோடி ரூபாய் நீங்கள் அலாட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் ரூபாய் சம்மர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறனால அந்த மருத்துவ காப்பீடு நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை
கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணாதான் நீங்கள் சொன்ன அந்த 25 லட்சம் ப்ரீமியம் அஷோர்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இது பண்ணாமல் நீங்கள் இந்த அறிவிச்சனால ஒரு அடிப்படை கேள்வி இருக்குன்னா, நீங்கள் சம் அஷோர்ட்னு 25 லட்ச ரூபா சொல்லிடுவீங்க, ஆனால் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய பேக்கேஜ் ரேட், அதாவது ஒரு பைபாஸ் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்னு என்ற பேக்கேஜ் ரேட்ஸை நீங்கள் அதிகப்படுத்த போகிறீங்களா? அப்போ அதிகப்படுத்தினால நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதை எம்பேனல் பண்ணுறதுக்கு விரிவுபடுத்த போகிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை வந்து நீங்கள் விரிவுபடுத்தி சொல்லாமல், அதுக்குண்டான நிதி ஒதுக்கீடை வந்து நீங்கள் டைப் பண்ணாமல், நாங்கள் 25 லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து காப்பீடு திட்டத்தில் நாங்கள் சம் அஷோர்ட் கொடுப்போம்னு சொல்வது அடிப்படையிலே இந்த 4 கேள்விகளை வந்து அவங்க பதில் சொல்லணும். ஒன்று, ஒரு கார்டுக்கான ப்ரீமியம் எதோட அதிகப்படுத்த போது, நீங்கள் 25 லட்சம் சம் அஷோர்ட்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு அதிகப்படுத்த போகிறீங்க? 1200 கோடி ரூபாயிலேருந்து 4000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஆண்டுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களா? 3, நீங்கள் கொடுக்க வேண்டிய பேக்கேஜ் ரேட்ஸ், ஒரு ப்ரொசீஜருக்கான பேக்கேஜ் ரேட்ஸ் வந்து விரிவுபடுத்த போகிறீங்களா? இல்லை நம்பர் ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எம்பேனல் பண்ண போகிற அதிகரிக்க போகிறீங்களா? இது 4 குறிக்கோளை எட்டாமல் நீங்கள் அந்த 25 லட்ச ரூபாய் ஒரு கார்டுக்கு நாங்கள் வந்து வாயளவில் அறிவிப்பாக இருந்தால் அது செயல் திட்டத்துக்கு ஏகுவாக இருக்கிறதா, இல்லை ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு நெரேட்டிவ் பில்டிங்காக, ஒரு விளம்பரத்துக்காக 110 அறிவிப்பு கொடுக்க போகிறீங்களான்னு என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை வந்து நான் கேட்குறோம். ஓகே. ரெண்டாவது, நேற்று பார்த்தீங்கன்னா மருத்துவ மானியத்தில் அப்போ வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. முதியோர்கள் 70 வயசுக்கு தாண்டினவங்களுக்கு நாங்கள் வந்து எந்த வகையான வருமான உச்சவரம்பு வைக்கலை, எல்லா வகையான ப்ரொசீஜர்ஸ்க்கும் நாங்கள் வந்து காப்பீடு திட்டம் கவர் பண்ணுறோம் சொல்கிறோமே, இது ஒன்றிய அரசோட வே வந்தனா என்ற பிஎம்ஜே ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணுறதை வந்து நீங்கள் உங்கள் அறிவிக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நிறைய திட்டங்கள் ஒன்றிய அரசு நிதியை வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். முத்துலட்சுமி அம்மையார் திட்டத்தில் வந்து 12,000 ரூபாய் மாநில அரசு கொடுக்குது, 6,000 ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்குது, அது 18,000 ரூபாய் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நம்மளோட காப்பீடு திட்டத்துக்கூட 40லேருந்து 50 விழுக்காடு வந்து சில ப்ரொசீஜர்ஸ்க்கு பிஎம்ஜே ஸ்கீம், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வழியாக அலாட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இப்போ புதுசாக முதியோருக்குன்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கீங்களே, இது தனிப்பட்ட திட்டமா, இல்லை மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் தனிப்பட்ட திட்டமாக இருக்க போகிறதா, இல்லை ஒன்றிய அரசோட இந்த பிஎம் ஸ்கீமோட வே வந்தனா திட்டத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தமிழ்நாடு உள்வாங்கி கொடுக்க போதா? அப்படி உள்வாங்கி கொடுக்கும்போது ஒன்றிய அரசோட நிதி பங்கீடு எவ்வளோ, மாநில அரசு நிதி பங்கீடு எவ்வளோன்னு நீங்கள் எலாபரேட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒன்றிய அரசோட திட்டத்தை தான் நீங்கள் விரிவுபடுத்த போகிறீங்கன்னா அப்புறம் ஏன் இது தனி திட்டமாக நீங்கள் உங்கள் மருத்துவ மானியத்தில் பட்ஜெட்டில் அறிவிச்சிங்க என்ற கேள்வி இருக்குது. ஸோ இந்த அடிப்படை கேள்வியை கேட்டிருக்கோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஆவின் பால் பற்றி ஒரு பெரிய அறிவிப்பு தெரிவித்ததாக சொன்னார். அவர் சொல்லும் போது முதல்வர் வந்து திமுக ஆட்சி காலத்தில் 3 ரூபாய் உயர்த்தினது, கொள்முதல் உயர்த்தினதை வந்து பதிவு பண்ணுறாரு. எஸ், வெரி குட். ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட அவங்க என்ன பார்த்தீங்கன்னா 44 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு பால் கொள்முதல் கொடுக்குறோம் என்று பால் உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கோட நிலையை போக்குவதுக்கு 44 ரூபாய் வந்து தேர்தல் அறிக்கையில் வச்சுருக்கீங்க கொள்முதல். ஆனால் கொடுத்தது 41 ரூபாய் தான். நாங்கள் இதை கொண்டு வரும்போது 3 ரூபாய் கொள்முதல் விலையை வந்து உயர்த்தி விவசாயிகளுக்கு பால் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு கொடுத்தோம். அதே நேரத்தில் ஆவின் பால் விலையை வந்து 3 ரூபாவை மக்களுக்கு குறைச்சோம். அப்போ கிட்டத்தட்ட 6 ரூபாய் ஒரு லிட்டருக்கான சுமையை வந்து அரசு ஏற்றிச்சு. இப்போ நம்ம கேட்குறது, நீங்கள் 3 ரூபாய் இப்போ எக்ஸிஸ்டிங் ரேட்லேருந்து நீங்கள் 3 ரூபாய் நீங்கள் வந்து பால் கொள்முதல் கொடுக்குறீங்க, இதனால் ஒரு 300 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு இழப்பீடு வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் மீதி 3 ரூபாய் நாங்கள் வந்து குறைச்சோம்ல, யார் மக்களுக்கு ஆவின் பால் விலையை ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சோம்ல, அந்த 3 ரூபாய் அட்வான்டேஜை ஏன் திருப்பியும் பால் கொள்முதல் பண்ணுற விவசாயிகளுக்கு, ஏன் விவசாயம் பாதிக்கப்பட்ட சூழலில் இப்போ தண்ணி வராத நிலையில், அப்போ பால் உற்பத்தியாளர்களுக்கு நீங்கள் நிறைய இறக்கப்பட்டு பல ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே 110 அறிவிப்பின் கீழ், அந்த அறிவிப்பின் கீழ் ஏன் நீங்கள் வந்து முழுமையாக அந்த அட்வான்டேஜை வந்து வாடிக்கையாளர்களுக்கு தான் கொடுக்கல, பால் வாங்குறவங்களுக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் பால் கொள்முதல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தா உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற விதமாக அமையுமே என்ற ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக நாங்கள் வந்து கேள்வியை கேட்குறோம்.
மூணாவது அறிவிப்பு, நீங்கள் வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் வந்து கார் கொடுக்கறத பற்றி செய்தி வந்தது. பிறகு அவங்களுக்கு ஒரு பிஏக்கு சம்பளம் கொடுக்கறது, பிறகு பெட்ரோல் மானியம் கொடுக்கறதான் சொன்னீங்க. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு ஆண்டும் நிதி ஒதுக்கீடு வந்து 3 கோடி ரூபாய் இருக்குது. அந்த மக்களுக்காக எம்பி எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதை முத்தமிழ் கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவரோட வேலை என்ன, சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசோட சட்ட முன்வடிவுகளை வந்து விவாதம் செஞ்சு அதை சட்டமாக மாற்றுறதுக்கான வேலைகள், அந்த அமைப்பு முறையை மாற்றி மக்களை தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் மக்கள் குறைகளை திட்டங்கள் மூலம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து எம்எல்ஏ ஃபண்ட்ஸ்னு முத்தமிழ் கலைஞர் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரை ஆண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டும் 3 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏவும் தன்னோட எம்எல்ஏ நிதியை மக்களுக்கு நேரடியாக கொடுக்குற வழிமுறை இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க மிகவும் பொருளாதார நெருக்கடி சூழல் இருக்கும், ரொம்ப காஸ்ட் கன்ஸ்ட்ரெயிட்டில் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம்னு சொல்கிறீங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்துள்ளேன். ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி எங்களோட எலெக்ஷன் அஃபிடவிட் நாங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த எலெக்ஷன் அஃபிடவிட்டில் தெளிவாக யார் யாரெல்லாம் கார் வச்சுருக்கா, யார் யாரெல்லாம் எவ்வளோ சொத்து வச்சுருக்கா, யார் யாரெல்லாம் வந்து அந்த பொருளாதார தளத்தில் எந்த நிலையில் இருக்காங்கன்னு என்ற தன்மை வந்து வெளிப்படையாக இருக்குது. அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் போன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம சட்டசபையில் இப்போ இருக்கிற சட்டசபையில் 234 எம்எல்ஏக்களில் 190 எம்எல்ஏ மேல் கிட்டத்தட்ட அவங்க வந்து கோடி கணக்கில், அதாவது வருமானத்தை வந்து அவங்க வந்து கோடீஸ்வரர்களாக இருக்காங்க என்ற அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்கு. அப்போ இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் ஏழை எளிய சாமானியர்களை வந்து நான் வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வரதுக்கு வந்திருக்கேன் என்று சொல்கிறார்ல, அப்போ ஏழை எளிய சாமானியர்களோட அஃபிடவிட்டை அவரை பார்த்து அந்த அஃபிடவிட்டில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கார் வசதி இல்லைன்னு என்று வேறுபடுத்தி பார்த்துட்டு அது தகுதான் போல் யார் தேவைப்படுற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்குறது உகந்ததாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடி இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது, பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போன ஆட்சி காலத்தில் வந்து கஜானாவை காலி செஞ்சுட்டு போயிருக்காங்களா சொல்லும் போது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் டெலிவர் பண்ணும்போது அப்போ நீங்கள் சொன்ன முன்ன வாக்கு கஜானா காலி, கஜானாவை தொலைத்து எறிந்து சென்று விட்டார்கள் என்று சொல்கிற கான்செப்ட்டு இங்கே இல்லாமல் போயிடுது. நம்ம இங்கே வந்து அடிப்படையில் நம்ம கேட்குறது 110 விதியின் கீழ் ஒரு முதல்வர் எழுந்திருச்சு அதுக்குள்ள அறிவிப்புகள் அறிவிக்கும் போது அது வந்து செயல் திட்டங்கள் வந்து நேரடியாக மக்களை கொண்டு போய் செயல் திட்டமாக அமைஞ்சிட்டே இருக்கும். அப்போ நான் சொன்ன விதத்தில் இந்த 3 அறிவிப்பும் கிளாமரஸாக இருக்கலாம், நரேட்டிவ் செட்டிங்காக இருக்கலாம், இல்லை பைட் போடுறதுக்கு உங்களுக்கு செய்தியாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் இம்ப்ளிமெண்டேஷனில் இவ்வளோ கேள்விகளுக்கு பதில் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக மாற்றுவதற்கான ஏன்னா கடந்த காலங்களில் வந்து 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் இது போன்ற படிப்படியாக தான் உயர்த்துவாங்க. இப்போ 5 மடங்கு உயர்த்தப்பட்டு பேசிக்கலாக வந்து சம்மர் ஷோடு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லிடலாங்க. அன்லஸ் நீங்கள் அந்த சம்மர் ஷோடோட பேக்கேஜஸ் என்ன, இப்போ வந்து ஒரு தடவையாக மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் எடுத்துங்களேன். நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து போன முறை நம்ம ஆட்சி காலத்தில் வந்து ஒவ்வொரு ரிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் 22 லட்சம் கொடுத்தது, விச் இஸ் ஹியூஜ். அப்போ 22 லட்சத்தை வந்து அரசாங்கம் எப்படி காம்பன்சேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, காப்பீடு நிறுவனம் 5 லட்சம் தான் கொடுத்தது. மீதி 17 லட்சம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்மளோட கார்பஸ் ஃபண்ட், தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்லேருந்து கார்பஸ் ஃபண்ட் மூலம் மக்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு மருத்துவமனையும் அப்ளை பண்ணும்போது தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்டை கிளியர் பண்ணி 17 லட்சம் கார்பஸ் ஃபண்ட். அந்த கார்பஸ் ஃபண்ட் எப்படி வருதுன்னா, அரசாங்க பொது மருத்துவமனையில் காப்பீடு திட்டம் கார்டு பயன்படுத்துகிற அந்த நிதியை கலெக்ட் செய்து பிறகு தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டுக்கு 77 விழுக்காடு கொடுத்து பிறகு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு கொடுத்துருந்தோம். இப்போ நான் இந்த ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக நான் பேச முடியுது, சொல்ல முடியுதுன்னா அந்த ப்ராசஸ் எங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அதுதான் கேட்குறோம். நீங்கள் சம்மர் ஷோடு 25 லட்சம் கூட வச்சுக்கோங்க, 30 லட்சம் கூட வச்சுங்க, ஆனால் ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் எவ்வளோ ஒதுக்கீடு செய்கிறீங்க, அந்த ஒதுக்கீடு அமௌண்ட் அதிகப்படுத்துகிறீங்களா? ஏன் இப்போ நிறைய தனியார் மருத்துவமனைகளை வந்து அரசாங்க காப்பீடு திட்டத்துக்கு வெளியேறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? இப்போ பைபாஸ்க்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க, சில கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 லட்சம் கொடுக்குறாங்கன்னா, ஆனால் ஆக வேண்டிய எக்ஸ்பெண்டபிள் கன்சியூமபிள் விலைவாசி உயர்வுனா 3 லட்சம் 4 லட்சம் ஆகிடுது.
அதனால் இது பயனற்றதாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காப்பீட்டு திட்டங்கள் மருத்துவமனைகள் முக்கியமான சிகிச்சையிலேருந்து வெளியேறாங்க. அப்போ வெறும் லிமிட்டட் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயாலிசிஸ்க்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1500 ரூபாவை வச்சு அங்கே டயாலிசிஸ் மிஷினு அப்புறம் ஒரு டயாலிசிஸ் கன்சியூமபிள்ஸு இதுக்கெலாம் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் 1500 ரூபாய் பத்த மாட்டேங்குது. ஸோ அப்போ எதுக்கு நான் காப்பீடு திட்டத்தில் டயாலிசிஸ் போனோன்னா நிறைய மருத்துவமனை விட்ரா ஆகும்போது நம்ம இருக்கிற பொறுப்பேற்ற அரசுக்கிட்ட கேட்குறோம், நீங்கள் ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் விலை நீங்கள் உயர்த்தி கொடுத்தீங்கன்னா இல்லை எம்பேனல் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகப்படுத்திங்கன்னா அப்போ நீங்கள் இந்த இலக்கை வந்து ரீச் பண்ணலாம். அதுதான் கேட்குறேன். சப்போஸ் நீங்கள் 25 லட்சம் ரூபாய் நீங்கள் சமோஷன் சொன்னீங்கன்னா உங்கள் நிதி ஒதுக்கீடு ஆண்டுக்கு 1200 கோடியிலேருந்து 4000 கோடி ரூபாய்க்கு மாறணும். பல்வேறு மாநிலங்களில் 4000 கோடி வரைக்கும் கொடுக்குது. இப்போ நீங்கள் ஆந்திரா எடுத்துங்க, காப்பீடு திட்டத்தில் 4000 கோடி ரூபாய் அலாட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ 4000 கோடி ரூபாய் நீங்கள் வருஷத்துக்கு அலாட் பண்ணால் தான் நீங்கள் வந்து 25 லட்சம் ரூபாய் இலக்கை வந்து ரீச் பண்ண முடியுன்றது. ஸோ இட்ஸ் ப்ராக்டிக்கல். ஸோ அப்போ நாங்கள் தேர்தலுக்கு என்ன சொன்னோன்னா, நாங்கள் 5 லட்சத்துலேருந்து பர் இயருக்கு வந்து 10 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தேர்தலுக்கு கொடுத்தோம். திமுக தேர்தல் 2026 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். 5 லட்சத்து 10 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கல் அப்ரோச். நீங்கள் 25 lakhs அப்ரோச்சுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சம்மர்சூட் பற்றியான நிதி பகிர்வு எங்கேருந்து ஃபண்ட் அலாட் பண்ணி தெரியல. சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். தாய்மாமன் சீர்திட்டம் ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. எங்கேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தா கண்டிஜென்சி ஃபண்ட்ஸில் எடுத்திருக்காங்க. கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ்னால் எதை? கொரோனா காலமால் ஒரு பேரிடர் ஏற்பட்டால் இல்லை ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா இல்லைனா ஒரு பெரிய பேண்டமிக் நடந்ததுன்னா அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை எடுத்து தூக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து தாய்மாமன் சீர்திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தாய்மாமன் சீர்திட்டம் யார் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் நடைமுறைப்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் என்ன பாடி? அதுவும் கலைஞர் தான் உண்டாக்குனார். என்னன்னா மருந்துகளை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் தரமான மருந்துகள் இருக்கா அது மக்களுக்கு கொண்டு போயிடுறது குவாலிட்டி செக்கிங்காகும். மருத்துவ இயந்திரங்கள் மருத்துவ உபகரணங்களை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான பாடி. அங்கே இருக்கிற பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் அங்கே இருக்கிற ஃபார்மசிஸ்ட் வந்து மருந்துகளோட குவாலிட்டி செக் பண்ணுறதும் மருந்துகளோட உபகரணங்கள் மருத்துவ எக்யூப்மெண்ட் உபகரணங்களை செக் பண்ணுறதுக்காகனா இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டீங்க, தங்கத்தை ப்ரொக்யூர் பண்ணுறாங்கலாம் நீங்கள் அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறது எவ்வளோ அபத்தமான விஷயமா இருக்குது. அப்போ நம்ம நீங்கள் ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கான நிதி ஒதுக்கீடு, அது யார் பண்ண போகிறா, எந்த மெக்கானிசம் பண்ண போகிறா, எப்படி டெலிவர் பண்ணுறாங்க என்ற ப்ரோட்டோடைப் ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. அது நான் இந்த ஆட்சியில் மிஸ் ஆகுதுன்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே கார் கொடுக்குறோம், எல்லாருக்குமே வந்துட்டு உதவியாளர் கொடுக்குறோம், 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இல்லை அது பேசிக்கலாக பாப்புலிஸ்டிக்காக நீஜாக்காக இருக்குது. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன்னு சொல்லும் போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் உண்மையிலே வறுமையில் இருக்கா இல்லையான்னு தான் நான் தான் சொல்கிறேனே. எலெக்ஷன் நிற்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி அஃபிடேவிட் கொடுத்துருக்கோம் எல்லாரும். அந்த அஃபிடேவிட் பட்டு எடுத்து பார்த்தா தெரிய போகுது யார் யாரெல்லாம் கோடீஸ்வரர்கள், யாரெல்லாம் வந்து நிலைமை பொருளாதார நிலை என்ன அப்படின்னு எல்லாம் தெரிய போகுது. அதை அசஸ்மெண்ட்டு கொடுக்கலாம். நான் பெரிய பெரிய கார் வச்சுக்கிட்டு வெறும் சட்டமன்றத்தில் நான் ஆட்டோவில் வரேன், என்னை வந்து அடையாளம் தெரிய மாட்டேங்குது, என்னை வந்து யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து என்னை வேலை கொடுக்க மாட்டாங்க என்று சட்டமன்ற நடவடிக்கைகளை வந்து மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு விவாதம் பண்ணாமல் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சொல்லி முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதெல்லாம் இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் பல்வேறு வரலாறை பார்த்துருக்கு, பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலை கேட்டிருக்கு, விவாதங்கள் கேட்டிருக்கு, இதையும் கேட்டுட்ருக்கோன்ற நான். இது 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் மாறும் போது இதுக்கு பின்னாடி இருக்கிற அபாயமான விஷயம் என்னன்றது மக்களுக்கு இருக்கு. ஏதாவது மருத்துவ கட்டணம் ஏதாவது சேவை மாறுமா, இல்லை கட்டணங்கள்லாம் உயரப்போதா, அந்த மாதிரியான ஒரு நிலைமைலாம் இல்லை. பேசிக்கலி எங்க இபி வந்து அவங்க மாதம் ஒரு பில் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில், தாவேகா தேர்தல் அறிக்கையில் அது மாதம் 20 முறை தான் இருந்தது. அப்புறம் 200 யூனிட் சொல்லிட்டு எந்த உள்ள ஃபில்டர்ஸ் வைக்கல. அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க, 500 யூனிட்டுக்கு மேலே குள்ளே தான் அப்படின்னா 500 மேலே தாண்டினா கிடையாதுட்டாங்க. ஆனால் 500 யூனிட் மேலே தாண்டும் போது அந்த 501லேருந்து பில்லிங் ரேட் வந்து யூனிட் பர் 4 ரூபா கிட்ட இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து பில் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ திட்டங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி உள்ள ஸ்கீமை தான் இங்கே வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து மருத்துவத்துக்கான அடிப்படை சேவை புரியவங்க வந்து டாக்டர்ஸ், நர்சஸ். இப்போ வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் வந்து டாக்டர்ஸோட பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. மருத்துவக் கல்லூரி கட்டமைப்பிலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் சரி. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ எங்கள் ஆட்சி காலத்தையும் கேட்டுருந்தாங்க, நாங்கள் ஓரளவுக்கு எங்களால் காம்பன்சேட் பண்ண முடிஞ்சது. இப்போ நீங்கள் வந்து கேன்சர் கேருக்கான அறிவிப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க.
கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை வந்து பல்வேறு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் கேன்சர் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பிறகு அபன் ஸ்போக் மாடலில் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு எத்தனை கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டை ரெக்ரூட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நர்சஸ் அதுக்கு உண்டான கேன்சர் உண்டான ட்ரீட்மெண்ட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஸோ அப்போ திட்டங்களை வந்து அறிவிக்கிறதும் செயல்படுத்த முடிய திட்டங்களை வந்து 110 விதிக்கு சென்சிட்டிவ்னஸ் தான். ஒரு சிஎம் எந்திரிச்சு 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருன்னா அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் டைஅப், அதுக்கு உண்டான மேன் பவர், இதை பற்றியான எலாபரேஷன் டிஸ்கஷன் முடிஞ்சக்கப்புறம் தான் அறிவிப்பு வரும். இப்போ நம்ம அவங்க கொடுத்த பட்ஜெட்லேயே ஹியூமன் மேன் பவர் எவ்வளோ டாக்டர்ஸ் ரிக்ரூட் பண்ணிட்டு எத்தனை ஸ்டாஃப் நர்சஸ் போட போகிறீங்க, உங்கள் ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீம்ஸ்க்கு காப்பீடு திட்டத்துக்கு நிதி அலோகேஷன் எவ்வளோன்னு எதுவுமே இல்லையே. அது எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் வெத்து அறிவிப்புகளாக 110 விதியின் கீழ் அறிவிப்பு வந்து அந்த சட்டமன்றத்துக்கு நம்ம தலைகுனிவு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று முக்கிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது தோழர் என்னென்னா, 2026 ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்கன்னா, நான் திட்டக்குழுவில் உறுப்பினராக இருந்த போது அப்போ வந்து முதல்வராக இருந்த எங்கள் தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த எங்கள் திமுக தலைவர் வந்து ஒரு செக்டார் 360 2030 இலக்கை வைத்து செக்டார் 360ன்னு சொல்லி துறை வாரியாக, அதாவது 2030 இலக்கு வைத்து ஒவ்வொரு துறை ரீதியாக என்னென்ன கேப்ஸ் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணுற திட்டங்கள் என்னென்ன அந்த திட்டங்கள்லாம் எலாபரேட் பண்ணும். நான் 2 திட்டங்களில் வந்து சேர் பண்ணேன். ஒன்று ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று சோஷியல் செக்டர் டிபார்ட்மெண்ட். அந்த செக்டார் 360 டெம்ப்ளேட்டை தான் இப்போ அறிவிப்பில் வெளியே வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் பிளானிங் கமிஷன் ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. செக்டார் 360 பற்றி நாங்கள் வந்து பப்ளிக்காகவே நடத்தினோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காங்க நினச்சிருக்கேன். எங்கள் தமிழ்நாட்டு முதல்வராக அந்த திமுக தலைவர் ப்ரெஸ் மீட் வச்சு அனைவருக்கும் தெரியும் மாதிரி செக்டார் 360 விஷனை வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணோம். இந்த கேன்சர் மிஷன் ப்ரோக்ராம், ஹப் அண்ட் ஸ்போக் மாடல், இந்த கன்ஜெனிட்டல் டிசீசஸ்க்காக நாங்கள் ஒரு டயக்னாஸ்டிக் லேப் செட் பண்ணுறது, அப்புறம் குழந்தை இறப்பு சதவீதத்தை வந்து குறைக்கிறதுக்கு விதமாக பல யூனிட்டில் உருவாக்குறது, எல்லாமே அந்த செக்டார் 360 டிகிரி விஷன் டாக்குமெண்ட் இருக்குது. அந்த செக்டார் 360 விஷன் டாக்குமெண்ட் இருக்கும்போது அந்த துறை செயலாளர் தான் இப்போ சிஎம் செக்ரட்டரி ஒன்றா இருக்கார். அப்போ நீங்கள் வந்து நோ ப்ராப்ளம். ஒரு அரசு என்பது நம்ம ஒர்க் பண்ணதை வந்து அந்த அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராசஸை நம்ம மகிழ்ச்சியிடம் வரவேற்கிறோம். ஆனால் அந்த திட்டங்களை வந்து சரியாக நடைமுறைப்படுத்துறீங்களா இல்லையானே என்ற ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியை சொல்ல வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கோம். அப்போ செக்டார் 360 விஷன் டாக்குமெண்ட்ஸ் தான் இப்போ வந்து உங்களோட பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஊடகவியாளர்கள் கேட்குறேன், நண்பர்கள் கேட்குறேன், பப்ளிக்கை பார்த்து கேட்குறேன். செக்டார் 360 டாக்குமெண்ட்டையும் தாவேக்காவோட பட்ஜெட்டையும் நீங்கள் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளகரிசம் சாஃப்ட்வேர் ரன் பண்ணிங்கன்னா 90% முன்ன ஆட்சி காலத்தில் 2030 இலக்கு வைத்த செயல் திட்டங்களை வந்து பார்ஷலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற சூழல் தான் ஏற்பட்டுருக்கு. இதை வந்து நாங்கள் சொல்கிறோம். சார், காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்துக்காதபடி அந்த பள்ளியும் கல்லூரியும் பார்த்துன்னு சொல்லி கல்வி கல்வி இயக்குனர் சார்பாக வந்து சுற்றறிக்கை வந்திருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இது வியப்பாக இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி மாணவர்கள் போராட்டம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து மாணவர்கள் போராட்டங்கள் வந்து முதல் தந்தை பெரியார் சமூக நீதிக்கு முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது மாணவர்கள் போராட்டம் தான். குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்த்தாக நம்ம போராட்டம் பண்ணோம். தந்தை பெரியார் நடத்தினா, பேரறிஞர் நடத்தினா, இரட்டைக்கல் துப்பாக்கியாக ராஜாஜி கொண்டு வந்து குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து சண்டை போட்டது மாணவர்கள் தான். இந்தி திணிப்பு வந்து எதிர்த்து களம் அமைச்சது மாணவர்கள் போராட்டம் தான். நீட் எதிர்ப்புக்காக கிட்டத்தட்ட 2016-17 கிட்டத்தட்ட 15,000 போராட்டம் நடந்திருக்கு. உங்கள் டேட்டாவில், போலீஸோட டேட்டாவில் 15,000 ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. எக்கனாமிக் பொலிட்டிக்கல் வீக்லேயே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜல்லிக்கட்டு எதிர்க்க போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பாக 13,000 போராட்டங்கள் மாணவர்கள் சார்ந்த போராட்டம் நடந்திருக்கு. இடதுசாரி தோழர்களாக இருக்கட்டும், இல்லை திராவிட இயக்க தோழர்களாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமோட தோழர்களாக இருக்கட்டும், அனைவரும் அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடுக்குன்னு ஒரு காஸ் வரும்போது எல்லாம் இணைஞ்சு தான் போராட்டம் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், சிஜேபி நடந்த போராஸ்ட்டு பாலன் இல்லத்தில் நடந்தது. அனைவரும் நானும் போய் பங்கேற்றோம். திமுக சார்பாக போய் பங்கேற்றாங்க. அனைத்து சார்பு கட்சிகளும் போய் பங்கேற்று அவங்கள வந்து குரலை வந்து மக்களுக்கு மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அப்போ ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரு ப்ரொட்டஸ்டிங் மோட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இயல்பான விஷயம். அப்போ நீங்கள் ஒரு சர்க்குலர் அனுப்புறீங்க. என்ன சர்க்குலர் அனுப்புறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு சர்க்குலரில் பார்ட்டிஸ் பேரை மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. இடதுசாரி இயக்கங்களும்
காக்ரோச் ஜனதா பார்ட்டி இயக்கங்களும் நடத்த போராட்டத்துகளை மாணவர்களை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. என்னது இது? அது அந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட எல்லா 17 ஆகஸ்ட் 17ஆம் தேதி அந்த அறிவிப்பு வந்திருக்கு, அந்த லீக் ஆகிருக்கு. இப்போ எல்லா எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் காலையில் 11 மணிக்கு அந்த ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 17th கொடுத்துட்டீங்க எல்லா ஹெச்ஓடிஸ்க்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். இப்போ நீங்கள் ரிவர்சல் பண்ணது எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்குறேன். அப்போ மாணவர்கள் போராட்டம் இருந்தாலே இன்னும் மெசேஜ் சொல்கிறீங்க, இன்னும் நோஷன் சொல்கிறீங்க. இந்த அரசோட நோஷன் என்னென்னா இந்த போராட்டங்களுக்கு அனுப்பாதன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. செய்தி போயிடுச்சு, யாருக்கு போயிடுச்சு? அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெச்ஓடிஸ் போயிருக்கு. அப்போ மாணவர்கள் போராட்டத்துக்கு கிளம்புனா பை டிஃபால்ட்டாக அந்த ஹெச்ஓடி வந்து ஆக்ஷன் எடுத்தால் அரசு பாதுகாப்பு வராது, அரசோட பிளெஸிங்ஸை தான் பண்ணுறோன்னு ஒரு 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 பிளெஸிங்ஸை ஒரு நோஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க. நாங்கள் இப்படி தான் செயல்பட போகிறோன்னு. இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாடலுக்கு மாதிரி போகிற கான்செப்ட் வந்து ரொம்ப அபாயகமான சூழலாக இருக்குன்றேன். ஒன் செகண்ட். தர்மபுரி மாவட்டத்தில் இதே மாதிரி போராட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் யார் இடதுசாரி தோழர்கள் இருக்காங்க, சிபிஐ மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க மேப் பண்ணியிருக்காங்க. இது பொது உடைமை கட்சி தோழர்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இது திமுக சார்பாக இந்த சுற்றறிக்கையை வந்து நாங்கள் பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்கிறோம். இது வந்து ஜனநாயக விரோதமான செயல்னு நான் சொல்கிறோம். அரசாங்கமும் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து ரிவர்ஸ் பண்ணதை வந்து எல்லாருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தர சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். போராட்டத்துக்கு எதிராக, நீட் எதிர்ப்புக்கு எதிராக நாங்கள் ஆதரவாக இருக்கிறதா அமைச்சர்லாம் போயிட்டு வார்டன் இல்லத்தில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாரு. ஆனால் இப்போ கல்லூரி கல்வி இயக்குனர் வெளியிட்ட போது யார் யார் போடுறாங்களோ அதை கண்காணிங்கன்றவங்க சொல்கிறாங்க. இது பின்புலமாக நீட்டுக்கு இல்லை, அதுதான் இந்த ஆக்சுவலி இந்த வாயளவில் இது அதை நீட்டு பாருங்க. இந்த கட்சியோட தாவேக்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆட்சி முறை அமைப்பு இருக்குன்னா, வாயளவில் நாங்கள் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் சிஸ்டம் பண்ணுறோம். ஆனால் நடைமுறையில் நாங்கள் வேறு மாதிரி இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த இரட்டை நிலைப்பாடு வந்து ஒரு சீஷோஃபினிக் எஃபெக்ட் சொல்கிறேன் நான். சீஷோஃபினிக் எஃபெக்ட்னா நான் சொல்கிறது ஒன்று, ஆனால் நடைமுறை ஒன்று. அப்புறம் நான் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக மாதிரி செயல்படுறேன். அப்போ அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி செயல்படுறது வெறும் தலைமையில் மட்டும் இல்லையா, நீங்கள் நடைமுறையில் இருக்க எல்லா ஆட்சி முறையிலும் இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குது. அப்போ இது வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கவர்மெண்ட்டாக இது. நீங்கள் பேசுறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று விதமாக இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். நான் ஒன் டைம் எல்லாரும் 3 துறைகளுடைய போக்குகள் என்னுடைய மேஜையில் இருக்கு, அதை திறக்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வந்துடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் முதல்வர் சைடிலே சொல்லணும்னா we are waiting for all your steps. போராட்டத்தை அவங்க தடுக்கிற மாதிரியான அறிவிப்புன்றது அப்போ நீட்டுக்கு ஆதரவான நிலையை தான் இவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வந்து போராட்டம் என்பது வெறும் நீட்டு மட்டும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூடை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்னு இந்த அரசு பயப்படுதுன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் பாப்புலாரிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும்? எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து மிராஜ் மெயின்டைன் பண்ண முடியும்? எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து நிழலை மெயின்டைன் பண்ணணும்? உண்மை வெளிச்சத்துக்கு வந்து மக்களோட போராட்டத்தன்மை வந்து மாணவர்கிட்ட தான் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. அதை கர்வ் பண்ணுறதுக்கான வழிமுறை பண்ணுறாங்க. நன்றி தோழர்.